ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினை கடத்தின அந்த கிட்னாப்பர் அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போகிற நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு வேளை நீங்கள் வரலனா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ நடந்து வந்திருக்கிறத நோட் பண்ணி அப்போ அவங்க கால்கள் குணமாயிடுச்சான்னு கேட்க, யா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நான் ஃபாரினுக்கு போயிருந்தேன், இப்போ ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இதுக்கப்புறம் அவங்க எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாது, அப்படி மாட்டிக்கிட்டாலும் தனக்கு தெரிஞ்சிடணுங்கிறதுக்காக ஹீரோ ஒரு ஸ்மார்ட் வாட்சை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. நீங்கள் எப்படி என்னோட பாதுகாப்புக்காக இதெல்லாம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நானுமே உங்களுக்கு கிஃப்ட் தர ஆசைப்படுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இந்த கப்பிள் டைமண்ட் ரிங் இருக்கும்ல, வெட்டிங் ரிங்கு, அது ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஹீரோவுமே ரிங்கு போட்டு விடுறாரு. ஃபைனலாக நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் அவங்க மனசாட்சிக்கு பயந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் இது எதுவும் தெரியாத நான்சி ஹீரோயினோட அப்பா கிட்ட, நான் அக்காவை தேடி போயிருந்தப்ப அவங்க கார் கிட்ட இந்த லெட்டர் கிடந்தது, யாரோ அவங்கள கிட்னாப் பண்ணியிருக்காங்க, ஸோ $50 மில்லியன் கொடுத்தா மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும் பதறி போயிடுறப்பா, என்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக நானே பணத்தை எடுத்துட்டு போறேன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா, ஸோ நான் என்னோட உயிரை பணயமா வச்சு அக்காவை காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லி நான்சி அந்த பணத்தை வாங்கிட்டு பிளான் பண்ண மாதிரி கிட்னாப்பர் கிட்ட போறா. ஆக்சுவலாக இவ சொல்லி தான் கடத்திருப்பாங்க. ஸோ பணத்தை கேட்கவும் ஃபர்ஸ்ட் ஹீரோயினை என்கிட்ட ஒப்படைங்க, அப்போதான் நான் பணத்தை கொடுப்பேன், பிகாஸ் நான் அவளை கொலை பண்ணணுங்கிற வெறியில் சுற்றிட்டு இருக்கேன்னு நான்சி சொல்ல, இன்கேஸ் நான் ஹீரோயினை கொடுத்ததுக்கப்புறம் நீ பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது, பணத்தை கொடுன்னு கேட்டு அந்த கிட்னாப்பர் பிரச்சனை பண்ணுறான். நான் ஹீரோயினை என்னோட கண்ணால் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பணத்தை தருவேன்னு சொல்லி நான்சி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கச்ச கரெக்டான ஆளுங்க, அதாவது ஹீரோயினோட அண்ணா அப்பான்னு சொல்லி எல்லாரும் வந்துடுறாங்க. பதறி போயிடுற நான்சி அப்படியே பிளேட்டை மாற்றி நல்லவ மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. பட் இவ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் எல்லாரும் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ பயங்கரமா எமோஷனல் ஆகிடுற ஹீரோயினோட அப்பா, நான் உனக்கு எந்த குறையும் இல்லாம என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன், ஆனா நீ இறக்கமே இல்லாம என் குடும்பத்துக்கே கெட்டது பண்ண பாக்குறியான்னு கேட்க, என்னதான் ஆரம்பத்துல நல்லவ மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணாலும் போக போக அவக்குள்ள இருக்க அந்த கெட்ட எண்ணங்கள் வெளிவர ஆரம்பிச்சிடுது. என்ன சும்மா சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேன்னு சொல்றீங்க, உங்க சொத்துக்கள்ல உங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் கொடுக்குற அதே ஷேரை எனக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணி தருவீங்களா, மாட்டீங்களே? ஒருவேளை அன்னைக்கு எங்க அப்பா உங்களுக்காக உயிரை விடலனா இந்நேரத்துக்கு நானுமே பணக்கார வீட்டு பொண்ணா இருந்திருப்பேன், அதான் உங்களை பழிவாங்கிறதுக்காக இதெல்லாம் நான் பண்ணேன்னு நான்சி சொல்லவும், நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒன்னும் உங்க அப்பா உயிரை விடல, பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணுங்கிற பேராசையில நிறையவே கடன் வாங்கிட்டான், அதை அடைக்க முடியாம தான் சூசைட் பண்ணி செத்து போனான். ஸோ அவனோட பொண்ணான உனக்கு எங்க இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா உன்னோட அப்பாவை வெறுத்துடுவியோங்கிற காரணத்துக்காக தான் நான் பழியை ஏத்துக்கிட்டு எனக்காக உங்க அப்பா இறந்து போனாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இப்படி எனக்கு அகெயின்ஸ்டா திரும்பிட்டியான்னு அப்பா சொல்லவும் நான்சியால நம்ப முடியல. நீங்க பொய் சொல்றீங்க, எங்க அப்பா அப்படிலாம் செத்து போயிருக்க மாட்டாரு, நீங்க தான் அவரை ஏதோ பண்ணிட்டீங்கன்னு கத்துறா. சரி, அப்ப நீயே ஜெயிலுக்கு போய் அதை பத்தி நல்லா யோசிச்சு பார்த்து விசாரின்னு சொல்லி நான்சி மேல ஆள் கடத்தல், கொலை முயற்சி கேஸ் எல்லாம் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட்டுக்காக 4 மாசம் ஃபாரினுக்கு போயிருந்த அந்த கேப்ல இந்த ஜியாங் பைய தேவையில்லாம பிரச்சனை பண்ணி நிறையவே லாஸ் ஏற்படுத்தியிருப்பான். ஸோ கோவப்பட்டு நம்ம ஹீரோ அவனை வேலையை விட்டு தூக்கவும் டென்ஷன் ஆகிடுறாம, ஏன் மாமா இப்படி பண்ணன்னு கேட்டு தன்னோட அப்பாவை சப்போர்ட்டுக்காக அழைச்சிட்டு வந்துடுறான். வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஹீரோ கேட்க, பரவாயில்ல மச்சான், ஏதோ ஓடிட்டு இருக்கு, பொதுவா மனுஷனா பிறந்த எல்லாருமே தப்பு பண்றது வழக்கம்தான், என் பையன் தெரியாம ஏதோ பண்ணிட்டான், ஸோ இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுரு, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பிக்கப் ஆகிருவான்னு அப்பாக்காரரு சப்போர்ட் பண்ணவும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ திரும்ப ஜியாங்க போஸ்டிங்ல உட்கார வச்சிடுறாரு. தென் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி டின்னருக்காக போறாங்க. அங்க ரோசி உட்கார்ந்துருக்கவும் ஜியாங்கோட அப்பா இவளையும் தன்னையும் கோத்து விடுறதுக்காக தான் இப்படி ஒரு டின்னரையே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இதுல ரோசி வேற பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணவும் பாவம் ஹீரோ ரொம்ப ஆக்வர்டா இருக்கும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு போற நம்ம ஹீரோயின் இந்த வழியா கிராஸ் பண்ணும்போது தெரிஞ்சவங்க குரல் மாதிரி கேட்டுச்சு, அதான் உள்ள வந்து பார்த்தேன், கடைசியில நீங்க இருக்கீங்க, வாட் அ கோஇன்சிடென்ட் பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உட்காந்து சாப்பிடலாமான்னு கேட்க, வா மருமகளே வந்து உட்காருன்னு ஜியாங் அப்பா சொல்லவும் ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. அப்புறம் என்ன, நம்ம ஆளுக்கும் ரோசிக்கும் நீயா நானான்னு போட்டி வந்துடுது. ரெண்டு பேரும் மாறி மாறி நம்ம ஹீரோக்கு சாப்பாடு பரிமாறவும்
தலைவருக்கு பக்கோன்னு ஆகிடுது. என்னம்மா கட்டிக்க போற ஜியாங்கு பரிமாறாம அவனோட மாமாக்கு பரிமாறிட்டு இருக்கன்னு ஜியாங் அப்பா கேட்க, அங்கிள் ஆல்ரெடி உங்க பையனுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ஸோ இப்போ நான் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னோட ப்ரீஷியஸான டைமை அவருக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே இருந்து அழைச்சிட்டு போயிடுறா. அவ்வளோதான், ஜோடி மாறி போயிடுச்சுன்னு சொல்லி செம்ம காண்டாகி ரோசியும் ஜியாங்கும் சேர்ந்து ஹீரோயினை பிரிக்கிறதுக்காக பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவை கிஸ் பண்ணி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம 2 பேரும் இப்படியே இருக்கிறது, பேசாம மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்போதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக்காக ரிவீல் பண்ண முடியும்னு சொல்லும்போது, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் 3 வருஷத்துக்கு முன்னே எனக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்ததுல அது எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. ஸோ நான் என்னங்கிறத தெளிவாக கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக்காக ரிவீல் பண்ணலான்னு ஹீரோ சொல்லிடுறாரு. இருந்தாலும் நைட்டு தூங்கும்போது நம்ம ஹீரோயினை யாரோ பயங்கரமாக அடித்து கொலை பண்ணுற மாதிரியான கெட்ட கனவுகள் வரவும் பயந்து போயிடுற நம்ம ஹீரோ உடனே தன்னோட டாக்டரை மீட் பண்ணி, ஒருவேளை நான் நிறையவே டேப்லெட் சாப்பிட்றதுனால தான் எனக்கு இப்படி கெட்ட கனவு வருதான்னு கேட்க, நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரைக்கும் உங்களோட தாட்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உங்கள் ஆள் மனசில் ஏதோ ஒரு பயம் இருக்குது, அதோட வெளிப்பாடுகள் தான் இந்த கனவுகளுமே. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் பயந்து போய் பேனிக் ஆக வேண்டாம். அதே நேரம் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக சாப்பிட்டா மட்டும்தான் உங்களால் சீக்கிரமாக ரிலீஃப் ஆக முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாரு. அப்போன்னு பார்த்து ஜியாங்கோட அப்பா நம்ம ஹீரோவும் நான்சியும் மேரேஜ் பண்ணிக்க போகிறதா அவங்க ஃபேமிலி சார்பாக அனௌன்ஸ் பண்ணவும் ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகிடுறா. அதுக்கு மேலே நம்ம ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னு கேட்க, இது ஆல்ரெடி நம்ம 2 குடும்பமும் டிசைட் பண்ணது தானே, இப்போ நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், ஓகே 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, ஸோ தனியாக பேசுங்கன்னு சொல்லிட்டு ஜியாங் அப்பா அங்கே இருந்து கிளம்புனதும், 4 வருஷத்துக்கு முன்னே உங்கள் அப்பா நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டதுனால தான் என்னோட அப்பா பார்ட்னர்ஷிப்புக்குமே ஓகே சொன்னார். இன்கேஸ் நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் எல்லா ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணிடுவேன், இதனால உங்கள் கம்பெனிக்கு பெரிய அளவில் லாஸ் ஏற்படும்னு நான்சி பயமுறுத்தவும் ஹீரோக்கு அள்ளு விட்டுருது. தென் இந்த என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் உண்மையா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் கூடி வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, மிஸ் நான்சி எங்கள் போ ஃபேமிலிக்கு மருமகளாக வரப்போகிறது உண்மையாக இருக்கலாம், பட் எனக்கு ஒய்ஃபா இல்லை, மேபி என்னோட அக்கா பையன் ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா அவனோட அப்பாவை 2ஆவதாக கூட மேரேஜ் பண்ணிக்கலாம், ஸோ என்ன ஏதுங்கிறத நீங்களே கேட்டு விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஹீரோ சொன்னது உண்மையான்னு கேட்டு ப்ரெஸ் பீப்புளெலாம் நச்சரிக்க ஆரம்பிச்சிடவும் நான்சி செம்ம கடுப்பாகிடுறா. இதனோட விளைவா ஜியாங்கோ ரோசியும் சேர்ந்துக்கிட்டு மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் நிறையவே காசு கொடுத்து, இந்த மாதிரி ஹீரோக்கு கம்பெனியை நிர்வாகம் பண்ண தெரியல, அவனால் நிறையவே லாஸஸ்லாம் ஏற்பட்டிருக்கு, வர கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவும், ஆமாம் இதுக்கப்புறம் ஹீரோ இந்த கம்பெனியோட சிஇஓவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜியாங் அந்த கம்பெனியோட சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃபுல்லி பிளான்டு தாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ பெருசாக எதுவும் டிஃபென்ஸுக்காக வாக்குவாதம் பண்ணாமல் சைலண்டாக கம்பெனிலேருந்து கிளம்பி வெளியில் வந்துடுறாரு. இது பத்தாதுன்னு சொல்லி அந்த ஜியாங் பையன், எனக்கு எங்கேஜ் ஆகி இருந்த ஹீரோயினை என்னோட அங்கிள் உஷார் பண்ணிட்டு போயிட்டான், 2 பேருக்கு நடுவில் தப்பான அஃபேர் இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுக்கவும் நியூஸை பார்த்து செம ஷாக் ஆகிடுற ஹீரோயின், இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்னை சும்மா விட மாட்டாள்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்பா கிட்டே இருந்து கால் வருது. வேற வழி இல்லை பாப்பா, நீ இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அண்ணா ஹீரோயினை அப்பா கிட்ட அழைச்சிட்டு போறாரு. நான் கூட நீ சும்மா விளையாட்டுக்காக தான் ஹீரோவை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கன்னு பார்த்தா கடைசியில் அவர் கூடயே போயிட்டியா நீ, என்னால் இதை ஏற்றுக்க முடியாது, அவனுக்கு என்ன வயசாகுது, போயும் அவன் கூடயா ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான்னு கேட்டு கத்த, என்னோட அண்ணாக்கு என்ன வயசோ அதே தான் ஹீரோவோட வயசும், ஈவன் 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூலில் படித்தாங்க, ஸோ வயசு வித்தியாசம்லாம் பார்க்காதீங்கப்பா, மனசை மட்டும் பாருங்க, எனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருமே என்னை உண்மையாக லவ் பண்ணுறதுனால கண்டிப்பாக என்னை பத்திரமா பார்த்துப்பாருன்னு ஹீரோயின் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கச்ச கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ, இந்த பிரச்சனைக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி எங்கள் 2 பேருக்கு நடுவில் இல்லீகலான அஃபேர்லாம் இல்லை, நாங்கள் ஒருத்தர் உண்மையாக மனசார நேசித்து காதலிச்சிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கோன்னு ஹீரோ சொல்லும்போது, இல்லை என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி அப்பா பிரச்சனை பண்ணவும் வேற வழி இல்லாமல் ஹீரோயின் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல, அவ்வளோதான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. வீல் சேரில் உட்காந்துருக்க ஒன்னால் எப்படி என்னோட பொண்ணை பார்த்துக்க முடியும்னு அப்பா கேட்க ஹீரோ குத்துக்கல்லு மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறான். அவ்வளோதான் அதிர்ச்சியில் உறைஞ்சிடுற அப்பா ஹீரோவை தனியாக கூப்பிட்டு, எனக்கு உன்னோட காதலை புரிஞ்சுக்க முடியுது, பட் இப்போ உன் ஃபேமிலியிலேயே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, ஈவன் உன்னையும் கம்பெனிலேருந்து வெளியில் துரத்திட்டாங்க, ஸோ எப்படி நீ என்னோட பொண்ணை காப்பாற்ற போகிறேன்னு கேட்க,
நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். என்னதான் என்னோட ஃபேமிலி ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் நானுமே தனிப்பட்ட முறையில் நிறையவே சம்பாதிச்சு நிறையவே சொத்துக்கள் வாங்கியிருக்கேன். ஈவன் இப்படிலாம் ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் பேரில் எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் என் பேரில் ஹெல்த் இன்சூரன்ஸுமே போட்டிருக்கேன். ஸோ இன்கேஸ் நான் ஃப்யூச்சரில் இறந்துட்டா அந்த பணமும் ஹீரோயினுக்கு வரும். அதனால இப்போ எப்படி உங்கள் பொண்ணு வசதியாக வாழ்ந்துட்டு இருக்காளோ அதே மாதிரி கடைசி வரை நிம்மதியாக இருக்கலான்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்தே தன்னோட பொண்ணை எந்த அளவுக்கு உண்மையா நேசிக்கிறாரு, அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் ரிலேஷன்ஷிப்புக்கு பச்சை கொடி காட்டிடுறாரு. தென் எதிர்பார்க்காத நேரத்தில் பயங்கரமாக மழை பெய்யவும் ஜியாங் தன்னோட பிஸ்னஸ்க்காக வாங்கி வச்சிருந்த எல்லா குட்ஸுமே கம்ப்ளீட்டாக டோட்டலாக நனைஞ்சு போயிடுது. ஸோ மென்ஷன் பண்ண டைம்குள்ளே டெலிவர் பண்ணாததுனால செம்ம டென்ஷன் ஆகிடுற அந்த கிளைண்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸுக்கு வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி நாங்கள் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ அது எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் தான் எங்களுக்கு 10 மடங்கு அதிகமான நஷ்டேட் கொடுக்கணும்னு கேட்டு கிளைம் பண்ணவும் எது 10 மடங்கு அதிகமான நஷ்டேடான்னு சொல்லி அங்கே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பயந்துடுறாங்க. ஈவன் ஜியாங்குமே இப்போதான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்கிறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஒரு வேளை ஹீரோ இருந்திருந்தா கண்டிப்பாக ஈஸியாக சமாளிச்சிருப்பாரு, அவரை நாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம், பேசாமல் நம்ம ஹீரோவே கூப்பிடலான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி வெளியில் அனுப்பின நம்ம ஹீரோவோட கையில் காலில் விழுந்து திரும்ப ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு வராங்க. அப்புறம் என்ன, நம்ம தலைவர் களத்தில் இறங்கி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸு திறமையெல்லாம் வச்சு அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியாக அந்த கிளைண்ட்டை சமாளிச்சுட்டு பழையபடி அந்த கம்பெனியோட சிஇஓ ஆகிடுறாரு. இது பிடிக்காத ஜியாங் இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி ஹீரோயினை கடத்திடுறான். பட் எங்கே கடத்தி வச்சிருக்காங்கிறது தெரியாமல் நம்ம ஆளு பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வந்து, நீங்கள் ஹீரோயினுக்காக ப்ரெசென்ட் பண்ண அந்த ஸ்மார்ட் வாட்சில் நான் ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இப்போ அவள் இங்கே தான் இருக்காங்கிற லொக்கேஷன் எனக்கு காட்டிடுச்சு, வாங்க போகலான்னு சொல்லி எல்லாரும் போகிறாங்க. ஆளுக்கு ஒரு சைடாக தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேடிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ ஒரு டெட் பாடியை பார்க்குறாரு. எங்கே தன்னோட ஒய்ஃபாக இருக்குமோங்கிற பதட்டத்தோடையே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஜியாங்கு. என்ன கொடுமை இது, இவன் தானே என் ஒய்ஃபை கடத்தினா, பட் இப்போ இவனே செத்து கிடக்கானே, அப்போ என்னோட ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ள சம்திங் ஏதோ ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகவும் நம்ம ஹீரோ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு மயங்கிடுறான். தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிச்சு பார்க்கும்போது ஸ்பாட்டுக்கு வர போலீஸ் நம்ம ஹீரோ தான் ஜியாங்க கொலை பண்ணா போலன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுவே இங்க கிட்னாப் பண்ணப்பட்ட நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண் விழிச்சு பார்க்கும்போது தான் தன்னை கடத்திட்டு வந்தது ஜியாங்கோட அப்பாங்கிற உண்மை தெரிய வருது. இத்தனை நாளா ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தியான்னு ஹீரோயின் கேட்க, நான் ஆரம்பத்துல இருந்தே நல்லவன் இல்ல, ஆண் வாரிசு இல்லாத சொத்தை ஆட்டைய போடணுங்கிறதுக்காக தான் ஹீரோவோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பட் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா ஹீரோ பிறந்து அந்த குடும்பத்தோட வாரிசு ஆகிட்டான். ஈவன் எங்களுக்குமே குழந்தை இல்லை, அதனால தான் நாங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் ரொம்ப ரகசியமாக ஜியாங்க தத்தெடுத்து எங்களுக்கு பிறந்த குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருந்தோம். தென் கொஞ்ச நாளிலேயே என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா, அப்படியே ஹீரோவையும் போட்டு தள்ளிட்டா. அந்த மொத்த குடும்பத்தோட சொத்தும் என் பையனான ஜியாங் பேருக்கு வருங்கிற ஆசையில தான் 3 வருஷத்துக்கு முன்னே நான் அந்த கார் ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தினேன். அதில் ஹீரோவோட அம்மா அப்பா 2 பேரும் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. ஆனால் ஹீரோக்கு காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் போயிட்டான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க உணர்ச்சி வசப்பட்டு அடுத்து ஏதாவது பண்ணி நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கு வேணுங்கிற பயத்துல தான் 3 வருஷமா நான் வெளிநாட்டில் இருந்தேன். ஈவன் என் பேச்சை கேட்டுதான் நான் கொடுத்த ஆர்டரை வச்சு தான் ஜியாங்கும் நான்சியும் சேர்ந்து உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக கம்பெனியை வாங்குறதுக்காக எல்லா ஃப்ராடு வேலையையும் பார்த்தாங்க. ஆனால் எப்போ நான்சி ஜெயிலுக்கு போனாலோ அப்போவே ஜியாங்கால இங்கே தனியாக சமாளிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் டைரக்டாக களத்தில் இறங்கினேன். இதுக்கு எங்களுக்கு ரோசியுமே உதவி பண்ணா. பட் எப்போ அவள் ஜியாங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லா காசையும் அவன் பிஸ்னஸில் லாஸ் பண்ணிட்டானோ அப்போவே எங்கள் மேலே இருந்த நம்பிக்கையை இழந்துட்டு அவள் தலைமறைவாகிட்டா. ஸோ இதுக்கப்புறம் நான் யாரையுமே நம்புறதா இல்லை. அதனால ஜியாங்க நானே என் கையால் போட்டு தள்ளிட்டு அந்த பழியை உன் ஆள் ஹீரோ மேலே போட்டுட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வாரிசே இல்லாத சொத்தை ஆட்டையை போடலான்னு முடிவெடுத்துட்டேன். எங்க ஒரு வேளை ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு நீ வெளியில இருந்தா அவனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணுவியோ, பெயில் எடுக்கிறதுக்காக ஆதாரத்தை தேடுவியோ, உண்மையான எவிடன்ஸை கண்டுபிடிச்சி அவனை காப்பாற்றி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவியோங்கிறதுனால தான் இப்போ நான் உன்னை கொலை பண்ண போகிறேன். ஸோ நீ எனக்கு அமைதியாக கோஆப்ரேட் பண்ணினா வலியே இல்லாமல் ஈஸியாக சாகலாம், இல்லை வலி தாங்க முடியாமல் துடிச்சு சாக வேண்டியதாக இருக்கும். உனக்கு எது ஓகே சொல்லு செல்லோன்னு கேட்டு பக்கத்தில் போகும்போது நம்ம ஆளுங்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டு உன்னை இன்னும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலையான்னு அப்பா கேட்க, ஜியாங்க்கு பின்ன யாரோ ஒருத்தர் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும், கண்டிப்பாக அவங்க லேசுப்பட்ட ஆளாக இருக்க மாட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னோட டையில் ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணா, அதில் நடந்த எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஜியாங்க கொலை பண்ணலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக என் கூட வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரை நினச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு ஹீரோ பிளாக் பண்ணிடுறாரு.
போட்ட பிளான்லாம் நாசமாக போச்சேங்கிற டென்ஷனில் ஜியாங்கோட அப்பா ஹீரோயின் கழுத்தில் கத்திய வச்சு இப்போ யாராவது என் பக்கத்தில் வந்தீங்க நான் இவளை கொன்னுடுவேன்னு மிரட்டவும் ஹீரோ பயந்துடுறான். இது தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலான்னு ஜியாங்கோட அப்பா ட்ரை பண்ணுறச்ச ஒரு போலீஸ் அவரை ஷூட் பண்ணி ஃபைனலாக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹபாடா, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடுறா. அப்புறம் என்ன, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் இப்போ சால்வ் ஆகிட்டதுனால ஹீரோ வாக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்கு முன்னாலேயும் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஈவன் நம்ம ஹீரோயின் போன லைஃப்ல ஜியாங்கோட பேச்சை கேட்டுக்கிட்டு பண்ணாத தப்புக்காக ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா அண்ணா எல்லாரையும் இழந்துட்டு நானுமே செத்து போயிட்டேன். பட் இந்த தடவை அப்படி இல்லாமல் தப்பு பண்ண எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நல்லவங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டோம். இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே நன்மைக்கேங்கிற நம்பிக்கையோட நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அடுத்து என்ன ட்ராமா பார்க்கலாங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஸ்பெக்ட்ரி ஆஃப் ஃபேண்டசி.